அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. அருளாளர்கள் அருளுலா கண்ணப்ப நாயன்மார். கண்ணப்பர் திருவடிகளே போற்றி போற்றி. கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு பண்ணுறா. விசேஷமானவர் இந்த கண்ணப்ப நாயனார்னு சொல்லக்கூடிய நாயன்மார். நிலத்தில் திகழ் திருகாலத்தியார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழிதரு கண்ணில் குருதி கண்டு உள்நடுங்கி வலத்தில் கடுங்கானையால் தன் மலர்கண் இடந்து அப்பினான் குளத்தில் கிராதன் நம் கண்ணப்பனாம் என்று கூறுவாரே. திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் இதை பதிவு பண்ணுறா. விசேஷமானவர். திருக்காலத்தி என்ற க்ஷேத்திரத்தில் கண்ணப்பர் நாடுன்னே செக்கிழார் பெருமான் பதிவு பண்ணுறார். 189 பாடல்களில் இந்த கண்ணப்ப நாயனாருடைய சரிதத்தை சொல்கிறா. பொத்தாப்பி நாடுன்னு விசேஷமான ஒரு நாடு. அந்த நாட்டில் உடுப்பூர்னு ஒரு முதுபதி இருந்ததாகவும் அந்த பதிக்கு அதிபதியாக நாகன் என்ற வேடன் அதை அரசாட்சி பண்ணிட்டு வரான். அப்படி அரசாட்சி பண்ணிட்டு வரும்பொழுது நாகனுக்கு தத்தைன்னு ஒரு பெண் ஒருத்தி மனைவியாக அமைகிறா, இல்லறம் நடத்துகிறா. முருகப்பெருமான் தான் இந்த மாதிரி வேடுவர்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருப்பார். அதனால் முருகப்பெருமானை இந்த நாகனும் தத்தையும் வழிபாடு பண்ணி முருகப்பெருமானுக்கு விரதங்கள்லாம் இருக்கா. அப்படி முருகப்பெருமான் அனுகிரகத்தால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு திண்ணன்னு பேர் வைக்கிறா. இந்த திண்ணன் நன்றாக வளர்ந்து வரான். அவனுக்கு எல்லா விதமான வேடர் பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்குறா. ஒரு காலகட்டம் வருது. ஒரு காலகட்டம் வரும்பொழுது நாகனுக்கு வயது முதிர்ந்துறதுனால திண்ணனை வேடர் தலைவனாக முடிச்சு விட்டுறா. அந்த வேடர்களுடைய பாரம்பரிய வழக்க பிரகாரம் மிருகத்துடைய தொல்லைகள்லாம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வேடர்கள்லாம் போய் நாகனிடத்தில் முறையிடுறா. மிருகங்கள்லாம் தொல்லை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாகன் என்ன பண்ணுறார், திண்ணனை கூப்பிட்டு, தின்னா, நாணன் காடன்னு சொல்லக்கூடிய 2 மெய்காவலர்களை உனக்கு கொடுக்குறேன். இவாளோட துணையோடு போய் இந்த காட்டு பன்றிகள்லாம் வேட்டையாடிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். திண்ணனும் இந்த காட்டு பன்றிகள்லாம் வேட்டையாடிகிட்டே போயிட்டே இருக்கா. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்டுப்பன்றி அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து ஓடிண்டே இருக்கு. அந்த காட்டுப்பன்றியை துரத்திகிட்டே போகிறார். அப்படி துரத்திகிட்டே போகும் பொழுது கொஞ்சம் தூரம் போய் அது மேலே ஒரு அம்பை போடுறார். அந்த அம்பு பட்டு அந்த பன்றி கீழே விழுந்துடுறது. உடனே கூடையே ஓடியாடுறான் நாணனும் காடனும். அவகிட்ட சொல்கிறார், ரொம்ப தாகமாக இருக்குது, இவ்வளோ தூரம் நம்ம ஓடி வந்துட்டோம், இந்த பன்றியை பதப்படுத்துங்கோ, ஆகாரமாக எடுத்துட்டு நம்ம நாடு திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு தாகமாக இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லும் பொழுது இந்த காடன் சொல்கிறான், இந்த பக்கத்தில் பொன்முகினின்னு ஒரு நதி ஓடுறது, அந்த நதியை போய் தாகம் தணிச்சிக்கலான்றான். உடனே அந்த பொன்முகிலி நதிக்கரை ஓரம் வரா. சொர்ணமுகின்னு அந்த நதிக்கு பேர். அந்த ஜலத்தை பருகிறார். மேலே மலையை பார்க்குறார். இது என்ன மலையாக இருக்கே, இந்த மலை மேலே குடிமி தேவர் இருக்கார், நான் உங்கள் அப்பாவோட வரும்பொழுது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குடிமி தேவரை நான் பார்க்கணும், வா போகலாம்னு சொல்லி அந்த மலை மேலே போகிறார். இவரையும் அறியாமல்
ஒரு பசுவை தேடி, தாய் பசுவை தேடி போகக்கூடிய கன்றாட்டம் உள்ள ஆர்ந்த அன்போடு, அன்பு பெருக வேகமாக அந்த மலை மேலே நடக்கிறா. அவரையும் அறியாமல் அவருக்குள்ள ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம். நேராக போய் சுவாமியை பார்க்குறார். பார்த்த உடனே காலத்திநாதரை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு மேலே ஒரு அன்பு பெருகிறது. ஆஹா, என் அப்பனை கண்டனே, அப்பா காலத்திநாதா, குடிமித்தேவா அப்படின்னு வழிபாடு பண்ணுறா. தேவர் இங்கே தனியாக எழுந்தருளி இருக்காரே, இவருக்கு யார் பூஜை பண்ணுவா? மேலே பூவெல்லாம் போட்டிருக்கே, யார் பண்ணியிருக்கா? இவர் தனியாக இருக்காரே, யார் பூஜை பண்ணா? பக்கத்தில் இருக்கிறவரை தன்னுடைய மெய்காவலரை கேட்குறார். உடனே மெய்காவல் சொல்கிறார், இங்கே ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணுவார், நான் பார்த்துருக்கேன். அவர் பூஜை பண்ணிட்டு போவார், அப்பாவோட வரும்பொழுது பார்த்துருக்கேன். இப்போ குடிமித்தேவர் தனியாக இருக்கார், இவரை யாராவது மிருகங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணால் என்ன பண்ணுறது? இவருக்கு பசிக்குமே, இவர் என்ன சாப்பிட்டாரோ தெரியலையே சொல்லிட்டு உடனே கிடுகிடுன்னு மலையை விட்டு இறங்குறான். அப்போது இந்த நானன் பதம் பண்ணி அந்த பன்றிக்கறியை வச்சுருக்கான். அந்த பன்றிக்கறியை போய் சுவைச்சு பார்க்குறான். சுவைச்சு பார்த்து பித்து பிடிச்சவர் மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுவாமிக்கு பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணோன்னா ஜலம் எடுத்துன்னு போனோம். எப்படி ஜலம் எடுத்துன்னு போகிறது? கையில் இந்த பன்றியுடைய கறி இருக்கே, இதை கையில் வச்சுட்டு இருக்கோமே, இது எப்படி ஜலம் எடுத்துக்கிறது, தண்ணி எடுத்துக்கிறது? அதனால் தண்ணி என்ன பண்ணுறான், வாயை நிறைய கொப்பளிச்சுட்டு வாயில் சுத்த ஜலம் எடுத்துக்கிறார். மலர்கள்லாம் சூட்டணுமேன்னு அங்கே இருக்கக்கூடிய மலர்களை பறித்து தன்னுடைய கொண்டையில் சொருகிண்டு நேராக போகிறா. வாயில் இருக்கிற ஜலத்தை திருமஞ்சன நீராக சுவாமி மேலே பொழியிறா. இந்த கொண்டையில் இருக்கிற பூக்கள்லாம் அப்படியே தலையிலேருந்து சாய்க்கிறா. அந்த பூக்கள்லாம் பெருமான் மீது உழறது. இந்த ஆகாரத்தை வச்சு, சுவாமி ஏற்றுக்கோ, உனக்கு பசிக்குமே, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா. இதை இந்த 2 மெய்காவலர்களும் பார்க்குறா. என்ன இவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க மாட்டேன்றான், இவன் பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்சா மாதிரி இப்படி இருக்கானே, பித்து பிடிச்சா மாதிரி இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு ரொம்ப கலக்கமாக போயிடுறது. உடனே பெத்தாப்பி நாட்டுக்கு போய் அந்த உடுப்பூரில் நாகன்கிட்டக்கு போய் சொல்கிறா. அந்த வேடர் தலைவன் தன்னுடைய முதுமையான வயசில் ஓடியாந்து கண்ணப்பர்கிட்டக்க எவ்வளோ திண்ணன்கிட்டக்க எவ்வளோ சொல்லி பார்க்குறார், நீ நாட்டுக்கு திரும்பணும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். திண்ணன் கேட்கவே இல்லை. ரொம்ப வற்புறுத்தி பார்க்குறார், இவர் கேட்கவே மாட்டேன்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஒரு நாடு திரும்பிடுறார். மறுநாள் கார்த்தால வழக்கம் போல் பூஜைக்கோசரம் திண்ணன் இறங்குறான். அப்போ சிவகேசரியார் வரார். வந்து பார்த்தா சுவாமி கிட்டக்க அந்த மாமிசங்கள்லாம் இருக்குது. ரொம்ப வருத்தப்படுறார். பெருமானே, இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சுத்தம் பண்ணி பொன்முகலி ஆற்றில் போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு சுவாமியை பூஜை பண்ணுறா. ஆராதனையெல்லாம் பண்ணிட்டு போகிறா. கீழே இறங்கின திண்ணன் மிருகங்களை வேட்டையாடி அந்த மிருகங்களை உடைய சரீரத்தை பக்குவப்படுத்தி அதை கையில் எடுத்துண்டு பெருமானுக்கு உணவாக திருமஞ்சனீர் கொண்டுண்டு புஷ்பங்கள் சேகரம் பண்ணிட்டு வரான். வந்து பார்த்தா அங்கே பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறத பார்க்குறான். என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காளேன்னு அதெல்லாம் கலைச்சிட்டு திருமஞ்சனீரை நீரால் அபிஷேகம் பண்ணி இந்த நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணி, அப்பா குடிமித்தேவா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இந்த பூஜை 6 நாள் நடக்கிறது. சிவகேசரியாருக்கு ரொம்ப வருத்தம். இது என்ன சுவாமி இப்படி பண்ணுறார், யார் இவன் தெரியலையேன்னு வருத்தப்பட்டு படுத்துட்டு இருக்கு. தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கா. இப்போ கனவுல பெருமான் சொல்கிறார், என்ன ஒரு அன்பன் பூஜை பண்ணிட்டு இருக்கான், நாளை காலையில் நீ வந்து எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறான் சிவகேசரியார் கார்த்தால விடிகாலம் எழுந்து அந்த மரத்துக்கு பின்னாடி, சுவாமிக்கு பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கா.
கண்ணப்பர் மலை மேலே ஏறி வரார். வரும்பொழுதே அவருக்கு அபசகுணங்கள்லாம் தெரிகிறது. என்னடா அது அபசௌக்கியங்கள்லாம் தெரிகிறது, என்னடா அது பெருமானுக்கு ஏதாவது இடர் ஏற்பட்டுருதா, குடுமி தேவருக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு பதைக்க ஓடியாடுறார். அப்படி ஓடி வரும்பொழுது தூரத்திலே பார்க்குறார், பெருமானுடைய வலது கண்லேருந்து ரத்தம் வருது. அவருக்கு ஒன்றுமே புரியல. கையில் வைத்திருந்த அந்த நிவேதன பொருள் சிதறி போகிறது. ஒன்றுமே புரியாமல் கிட்டக்க வந்து அழறார். குடிமை தேவா, உனக்கு யார் இது மாதிரி பண்ணா, உனக்கு ரத்தம் வருதே கண்ணில், யார் என்ன பண்ணான்னு சுற்றி கித்தி பார்க்குறார், தேடி பார்க்குறார். யாரையும் காணோம். ஏதாவது மிருகங்கள் தொந்தரவு பண்ணிடுதா, எதுக்கு இது மாதிரியா இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். உடனே மயக்கம் போட்டு விடுறார். திருப்பி எழுந்துக்கிறார், அழறார். திருப்பி மயக்கமாறார். அப்புறம் தன்னை தேத்திண்டு, சரி குடுமி தேவருடைய ரத்தத்தை நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறது சொல்லி மூலிகைகள்லாம் பிரிச்சுன்னு வந்து அந்த கண்ணில் இந்த மூலிகைகள்லாம் வச்சு அப்புறார். அப்பயும் ரத்தம் நிற்கலை. பார்க்குறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவருக்கு ஞாபகம் வருது, ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண்ணு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலது கண்ணை உடனே அம்பால அதை பிடுங்கி கண்ணை அப்புறார். ரத்தம் நிற்கிறது. ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஆனந்த கூத்தாடுறார். இதெல்லாம் மரத்துக்கு பின்னாடி இருக்க சிவகேசரியார் பார்த்துட்டே இருக்கார். ஆனந்த கூத்தாடுறார். ஆஹா, ரத்தம் நின்றுடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுறார். சிறிது நேரத்துக்கெல்லாம் இடது கண்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல, நமக்கு வலது கண்ணை கொடுத்துட்டோம் சுவாமிக்கு, இந்த இடது கண்ணையும் சுவாமிக்கு கொடுத்துருவோம், பெருமானுக்கு தானே. ஆனால் அடையாளம் வேணுமே, கண்ணை மாற்றி வச்சுட்டா, இந்த இடது கண்ணை எடுத்துட்டா தனக்கு தெரியாதே கண், என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய செருப்பை காலோட அந்த அடையாளமாக வச்சுண்டு இடது கண் பாகத்தில் இடது கண்ணை பிடுங்க போகிறார். அப்போ பெருமான், கண்ணப்பா நில், கண்ணப்பா நில், கண்ணப்பா நில் சொல்லி சுவாமி திண்ணனுடைய கையை பிடிக்கிறார். அன்று முதல் அவருக்கு கண்ணப்பர்ன்ற திருநாமம் வருது. 7 நாளில் பூஜை பண்ணி பெருமானை அடைந்த மிகப்பெரிய தொண்டர், மிகப்பெரிய நாயன்மார் வரிசையிலேயே ரொம்ப விசேஷமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் இந்த கண்ணப்பர். விசேஷமான அந்த திருக்காலத்தி மலையில் இந்த வைபவங்கள்லாம் நடந்தது. காலாஸ்திரி போனவாளுக்கெல்லாம் தெரியும், பெருமானுடைய வலது பாகத்தில் கண்ணப்பர் இன்னைக்கும் இருந்துட்டுருக்கா. அப்படி விசேஷமான இந்த கண்ணப்பர் 22/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு அருள் உலாவரார். இவருடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். அன்றைய தினத்தில் அருள் உலா வருகிறார். எல்லோரும் அவரை தரிசனம் பண்ணி சிவஞானம் பெற்று, ஏன்னா 7 நாளில் எந்த ஒரு அடியவரும் பெருமானிடத்தில் போய் சேரலை. 7 நாளில் பெருமானை அன்புனால் வழிபாடு பண்ணி அடைஞ்சார். இதை தான் அடியார்கள் பதிவு செய்யும் பொழுது, கண்ணப்பர் மாதிரி என்னாலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறா. விசேஷமான அந்த கண்ணப்பர் திருவடிகளை போற்றுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.